அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். அனுர குமார திசாநாயக்கா அவர்கள் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொண்டார். அங்கே அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு சிறந்த ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருப்பதை ஷி ஜின்பிங் அவர்களையும் சந்தித்த செய்திகளை பார்த்திருக்கின்றேன். இவருடைய இந்த பயணம் தொடர்பாக இலங்கையை பொறுத்தவரையில அதாவது இந்த குளோபல் சவுத் என்ற பிரிவுக்குள் தனக்குரிய ஒரு தனது நாட்டுக்குரிய நன்மைகளை தேடுவதற்கு இலங்கை தெளிவாக பயணிக்கின்றது. இந்தியாவுக்கு முதலில் போயிருந்தார். அதே சமயம் அடுத்ததாக சீனாவுக்கு சென்றிருக்கின்றார். இரண்டு தேசங்களிலும் ஒரு சிறப்பான வரவேற்பு தான் கிடைத்திருக்கின்றது. இந்தியாவிலும் பீரங்கி வேட்டுக்கள் முழங்க வரவேற்கப்பட்டார். அதே போல சீனாவிலும் பீரங்கி வேட்டுக்களை முழங்கித்தான் வரவேற்கப்பட்டார் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அவரின் பயணத்தில் சீனாவுக்கான பயணம் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பெருமளவான உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. தொழில்துறை, கல்வியாக இருக்கலாம், டிஜிட்டலைசேஷனாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், மீன்பிடித்துறையாக இருக்கலாம், எனர்ஜி செக்டர், முதலீட்டு தொகை, முதலீடுகள் என்று சொல்லி பெருமளவான. அதிலும் கூடுதலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த சீனாவை பொறுத்தவரையில் ஹை குவாலிட்டி பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்று சொல்றது இலங்கையில் நடைமுறைப்படுத்துவதை அவர்கள் பிரதானமாக கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டையும் அவர்கள் தற்போது நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்ப இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் 1952ஆம் ஆண்டிலிருந்து மிகவும் முக்கியமானவை. அன்று நீங்கள் பார்க்கலாம், அரிசி ரப்பர் உடன்பாடு என்று சொல்லி 50,000 தொன் ரப்பரை ஏற்றுமதி செய்த இலங்கை 2,70,000 தொன் அரிசியை இறக்குமதி செய்திருந்தது. அன்றிலிருந்து இன்று வரையிலும் சீனாவுக்கும் இலங்கைக்குமான உறவுகள் அதிகம். அதே சமயம் தற்போது சீனாவும் இந்தியாவும் இணைந்து இந்த ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்று சொல்றது AIIB என்ற பேங்கின் ஊடாக ஒரு கூட்டான இன்வெஸ்ட்மெண்டையும் செய்வதற்கான பேச்சுக்களும் அங்கு இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் சீனாவை பொறுத்தவரையில் 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கைக்கு பெருமளவில் கடன்களை கொடுக்கவில்லை. ஆனால் இப்போது அது மீண்டும் அதனை ஆரம்பிக்க முற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த போர்ட் சிட்டியை ஒரு ஃபைனான்சியல் சென்டர் என்று சொல்லி, அதாவது தென் ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி மையமாக அல்லது வர்த்தக மையமாக மாற்றப் போகிறார்கள். அதை எவ்வாறு வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால், ஹாங்காங் அதாவது தென் ஆசிய பிராந்தியத்தின் ஹாங்காங்காக இந்த போர்ட் சிட்டி மாறும் என்று சொல்லியும், அதே போல அம்பாந்தோட்டை துறைமுகத்தை கப்பல்களுக்கு எண்ணெய் வழங்குவதற்கான ஒரு ரிஃபைனரியை அங்கு போடுவதற்கும் பெருமளவான முதலீடுகள், இலங்கையின் தொலைத்தொடர்பு அதாவது தொலைக்காட்சி நிறுவனங்கள் ITN ரூபவாணி போன்றவற்றை டிஜிட்டலைஸ் பண்ணுவதிலிருந்து பெருமளவான உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை சீனாவிடம், ஏனென்றால் சீனாவின் பொருளாதாரம், வளர்ந்து வரும் சீனாவின் பொருளாதாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு இலங்கை முற்பட்டு நிற்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு சீனாவிலிருந்து வெளியில் சென்ற மக்களின் எண்ணிக்கை, வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணிகளாக சென்றவர்களின் எண்ணிக்கை 100 மில்லியன் மக்கள். அந்த 100 மில்லியன் மக்களில் அவர்கள் செலவழித்த தொகை அதாவது 160 பில்லியன் டாலர்களை அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இது இப்ப இலங்கையிலும் பாத்தீங்கன்னா கோவிட்டுக்கு முதல் சீனா
சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகம். ஆனால் அதன் பிற்பாடு வீழ்ச்சி அடைந்திருந்தது. கடந்த வருடம் இலங்கை சுற்றுலா பயணத்துறையில் கணிசமான வருமானத்தை ஈட்டிய போதும் அது இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் அதிகமாக இருந்தது. இப்போது மீண்டும் இலங்கை சீனாவை அந்த சுற்றுலாத்துறையிலும் கவர்வதற்காக முற்பட்டு நிற்கின்றது. இனி உங்களுக்கு தெரியும், தேர்தல் காலத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுடைய தீம் ஊழல் இல்லாத அரசாங்கமாக இந்த ஊழல் இல்லாத நாடாக மாற்றுவதற்கான ஒரு தீமை தான் அவர் கூறிக்கொண்டு வந்திருந்தார். இங்கே சீனாவில் போய் சந்தித்த பொழுதும் கூட இலங்கை ஊழலிலிருந்து விடுவிப்பதற்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு சீனா முழு ஆதரவு தெரிவிக்கும் என்ற விடயங்களும் கூட அங்கே பேசப்பட்டிருக்கின்றன. இதனுடைய பின்னணி என்ன? உண்மையில் இலங்கை ஒரு மேற்குலக நாடுகள் சார்ந்த ஒரு முதலாளித்துவ கொள்கை கொண்டதாக வெளிக்காட்டி கொண்டாலும் அவர்களின் இந்த அரச நடைமுறை என்பது ஒரு சீன சார்பு, அதாவது ஒரு பொது உடைமை கட்சி இந்த டிசிப்ளினரி அல்லது அவைகளின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ஒத்ததாகத்தான் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்ப சீனாவில் எவ்வாறு அந்த ஊழல்களை ஒழித்து ஒரு ஆட்சி முறையை கொண்டிருந்தார்களோ அதை இலங்கை தானும் அதை ஷடோ பண்ண முற்பட்டு நிற்கிறதாகத்தான் தெரிகின்றது. அதாவது மிக்ஸ்டான ஒரு கலவையாக இலங்கை இந்த அரசை கொண்டு செல்ல முற்படுகின்றது. சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியிடம் இருந்து பல நடைமுறைப்படுத்துவது மட்டுமல்லாது மேற்குலகத்துடன் இணைந்து இந்த திறந்த பொருளாதார கொள்கை என்பது, இப்ப சீனாவை பொறுத்தவரைக்கும் சீனாவும் முற்று முழுதாக பொது உடைமைக்கு இல்லை, அவர்களும் முதலாளித்துவமாக மாறிக்கொண்டுதான் வருகிறார்கள். அப்ப அதே நடைமுறையை பின்பற்றுவதற்கு முற்பட்டு நிற்பது போலதான் தெரிகின்றது. எனவேதான் சீனாவும் அதனை சொல்லி இருக்கின்றது, இலங்கையில் ஊழல்களை ஒழிப்பதற்கு சீனா உதவி செய்யும் என்றும் கூறியிருக்கின்றது. இப்ப சீனாவில் உள்ள நடைமுறைகளை இவர்கள் இங்கு அமுல்படுத்தக்கூடியதாக இருக்கும். அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் ஷி ஜின்பிங் அவர்களுடைய உடல் மொழியை பார்க்கும் பொழுது நான் அவதானித்ததை கூறுகின்றேன். இதுவரையில் ஏனைய அரசு தலைவர்கள் செல்லும் பொழுது புதுவிதமாக இருந்தது போல் ஒரு உணர்வு தந்திருந்தார். அவர்களுக்கிடையில் ஒரு நெருக்கமான உறவை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற அந்த உடல் மொழியை வெளிப்படுத்தியது போல் நான் அவதானித்தேன். அனுரகுமார திசாநாயக்கனுடைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக முடிந்திருக்கின்ற என்று நம்புகிறீர்களா? சீனா இனிவரும் காலங்களில் நிறைய தங்களுடைய பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று நம்புகிறீர்கள்? உண்மைதான். இரண்டு தரப்புக்கும் இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். பார்த்தீங்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் புதிய அதிபராக வருகின்ற டொனால்ட் ட்ரம்பின் புதிய வெளிவார செயலாளராக வரப்போகின்ற மார்க்கோ ரூபியோ ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது ட்ரம்பின் அடுத்த வரவின் பிரதான நோக்கம் ஆசிய பிராந்தியத்தில் சீனாவை மையப்படுத்தியது. எல்லா போரையும் விட்டு விடுங்கள். அவர் என்னென்று சொன்னால், அவர் புளோரிடாவின் ரிப்பப்ளிக்கன் செனட்டரா இருந்தவர். அவர் ஃபாரின் ரிலேஷன் கமிட்டியில இந்த வியாழக்கிழமை பேசியிருந்தார். அப்போது அவர் கூறியது ஒன்றுதான், தங்கள் பிரதான மையம் இந்தோ பசிபிக் ரீஜனும் அதற்கு அப்பாலும் என்று சொன்னால் அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த சீனாவை தாங்கள் கட்டுப்படுத்துவதும் அல்லது சீனாவின் வளர்ச்சியை, அமெரிக்காவின் வளங்கள் விநியோகங்களை சீனா கையகப்படுத்தி கொண்டு வருவதை ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் தங்கள் பிரதான கொள்கை என்று கூறியிருக்கின்றனர். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த புதிய ட்ரம்ப் அரசின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான மைக் வாட்சன் கூறியிருக்கின்றார், தாய்வானுக்கு ஆயுத விநியோகங்களை அதிகரிக்கப் போவதாகவும், ஏற்கனவே தாய்வான் $20 பில்லியன் பணமாக செலுத்தி இருக்கின்றது, ஆனால் தாங்கள் இன்னும் அதற்கான ஆயுதங்களை விநியோகிக்கவில்லை என்று சொல்லியும், எனவே அதனை துரிதப்படுத்துவதே முதலாவது கொள்கை என்று சொல்லியும், தற்போது தாய்வானுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்ற அட்வான்ஸ் சாம் சிஸ்டம் என்று சொல்ற சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தை தாய்வானின் வடக்கு பகுதியில் இந்த வருடம் நிறுத்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், காசாவில போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், உக்ரைன் போரை நிறுத்தப் போவதாக கூறியிருக்கிறார்கள். அப்ப இவற்றை எல்லாவற்றையும் நிறுத்தி அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை கட்டி அமைப்பதற்கு சீனாவின் பொருளாதாரத்தை முடக்கும் ஒரு பொறிமுறைக்கு அவர்கள் மெல்ல மாறுகிறார்கள் என்பது சீனாவுக்கு தெரியும். எனவேதான் சீனா தாய்வான் ஒரு களமுனையாக வருமாக இருந்தால் இலங்கை ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். அப்ப சீனா இப்போது தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. சீனா அந்த தன்னை தயார்படுத்தலின் ஒரு அங்கமாகத்தான் இலங்கையை
சீனா தற்போது மையகப்படுத்தி இருக்கின்றது. என்னென்று சொன்னால் அதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், அதாவது ஹை குவாலிட்டி பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்று கூறுகிறார்கள். முன்னியதை விட மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்க போகிறது என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இதில் எனவே நீங்கள் கூறியது சரி. அந்த உடல் மொழிகளை வைத்து பார்க்கும் போது சீனா ஒன்றை நம்புகிறது. இப்ப ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள் சொன்னால், சீனா ஒன்றை நம்புகிறது. தற்போதைய அரசு ஏதோ அந்த 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 நாட்டில் பலமாக இருக்கின்றது. அப்ப பலமாக இருக்கின்ற அந்த அரசை தன்வசப்படுத்துவதன் ஊடாக தன்னால் வலுவாக காலூன்ற முடியும் என்று சீனா நம்புகிறது. சரி, நல்ல ஒரு பயணமாக அமைந்திருக்க என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதை ஓரளவுக்கு நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், மாதங்களுக்கு முன்னதாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கேயும் கூட அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததும் தொடர்பாக நீங்கள் எங்களோடு உறவுகளோடு உரையாடி இருந்தீர்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு சென்ற அந்த நேரத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த பொழுது மிலிந்த மொரகொடே அவர்களை கொண்டு வந்திருந்தார் இந்தியாவுடைய தூதுவராக. அவர் அனுரகுமார திசாநாயக்க இங்கே சீனாவுக்கு சென்ற நேரத்தில் உடனடியாக இங்கே இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார். அவர்களுக்கிடையில் நிறைய விடயங்கள் ஆராயப்பட்டதாக கூறப்படுகின்றது. என்ன விடயங்கள் பேசப்பட்ட? உண்மையில் அனுரகுமார திசாநாயக்காவின் சீன பயணம் இந்தியாவுக்கு பெரிய உகந்ததாக இல்லை. இரு நாடுகளும் எதிரெதிர் அணியில் இல்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும், வர்த்தக போட்டிகள், யாரை கைப்பற்றுவது, இலங்கையை யார் ஆளுவது என்ற ஒரு மனநிலை இருக்கின்றது. எனவேதான் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களும் இலங்கையில் எதிர்கட்சிகளை சேர்ந்த, உதாரணமாக நமால் ராஜபக்ஷவை கூட சந்தித்திருந்தார் அதே நாளில். ஆனால் அதே நாளில் நீங்கள் பாத்தீங்கன்னா 14ஆம் நாளும் 15ஆம் நாளும் மிலிந்த மொரகொடே அவர் இந்தியாவுக்கு சென்றதன் காரணம் அவரோட பாத் ஃபைண்டர் என்ற ஒரு என்ஜிஓ ஒன்றை வைத்திருக்கின்றார். 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த என்ஜிஓ, அதன் ஊடாக அவர் செய்தது என்னவென்று சொன்னால், 2015ஆம் ஆண்டு இந்தோ லங்கா இனிஷியேட்டிவ் என்று சொல்லி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு உறவு, அதே போல சைனா ஸ்ரீலங்கா கோஆபரேஷன் ஸ்டடிஸ் சென்டர் என்று சொல்லி CSLCSC என்று சொல்கின்ற அமைப்பு இலங்கைக்கும் சீனாவுக்குமான அமைப்பு. இது ரெண்டையும் தனது அந்த என்ஜிஓக்களால் உருவாக்கி இருந்தார். அதன் ஊடாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த உலகில் இருக்கின்ற 32 நிறுவனங்களை தனது என்ஜிஓக்களுடன் இணைத்து அந்த இலங்கையின் அரசியலில் அது ஒரு திங்க் டேங்க், அவருடைய இந்த பாத்ஃபைண்டர் ஒரு திங்க் டேங்க், அது இலங்கையின் அரசியலில் காத்திரமான பங்களிப்பை வழங்குகிறது. இப்ப நீங்கள் கூறியது போல மிலிந்த மொரகொடே பொறுத்தவரையில் அவர் கோத்தபாயாவால் இந்தியாவுக்கு தூதுவராக அனுப்பப்பட்டவர். அவர் அங்கு இருந்தபடியால் தான் கோத்தபாயாவை பாதுகாப்பாக இந்தியா காப்பாற்றி இருந்தது. தற்போது வங்காளதேசத்தின் பிரதமர் ஹசீனாவை காப்பாற்றியது போல இந்தியாவை காப்பாற்றி இருந்தது. இப்போது இவரின் பயணம் அங்கு போனதும், அவர் போய் என்னென்று சொன்னால், இப்போ முக்கியமானவர்களை தான் சந்தித்திருக்கிறார். அஜித் டோவலை சந்தித்திருக்கிறார், வெளிவார செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை சந்தித்திருக்கின்றார், நிதி அமைச்சர் சீதாராமனை சந்தித்திருக்கின்றார். என்னும் போது இந்தியா ஏதோ ஒரு வகையில், அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்தியா மாலதீவு அரசை பதவி நீக்கம் செய்வதற்கு லஞ்சம் கொடுத்ததாக வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. இப்போது இவரின் பயணமும் இலங்கையின் தற்போதைய அரசுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்காது என்றது தெளிவாக ஒன்று. ஏதோ ஒன்று பின்பலமாக இடம்பெறுகின்றது இந்த பிராந்திய வல்லரசுகளின் போட்டிக்குள். உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இவர் இந்தியாவுக்கு போவதற்கு முன்னர், அதாவது ஜனவரி 10ஆம் நாள், ஜனவரி 14ஆம் நாள் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார். ஜனவரி 10ஆம் நாள் சீன தூதுவரை, அதாவது கி சென்கோங்கை சந்தித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது இவருடைய என்ஜிஓக்களுக்கு இப்ப அகாடமி ஆஃப் மிலிட்டரி சயின்ஸ் என்று சொல்ற சீனாவின் அந்த அமைப்பு, அல்லது இன்ஸ்டிடியூட் ஆஃப் மிலிட்டரி லீகல் ஸ்டடிஸ் சிஸ்டம் ஸ்டடிஸ் என்று சொல்கின்ற அமைப்பு, இதுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் அடிக்கடி போவதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப ஏதோ அந்த இலங்கையில் இடம்பெறப் போகின்ற ஒரு அரசியலில் இந்த அமைப்பு காத்திரமான பங்களிப்பை செய்து வருகின்றது இரகசியமாக என்பது தெளிவாக தெரிகின்றது. இப்போது இவர் இந்தியாவுக்கு, அதாவது அனுரகுமார திசாநாயக்கா சீனாவில் நிற்கின்ற சமயம் இவர் இந்தியாவில் இருப்பது என்பது இலங்கையின் தற்போதைய நிலையை மேலும் மோசமாக்கலாம் என்றுதான் நான் பார்க்கிறேன்.
சிறப்பான பார்வை. இதே நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்க சீனா பயணத்தின் பொழுது அவர் கூறியிருக்கின்றார், சீனாவிலிருந்து முதலீட்டாளர்களை இலங்கைக்கு அழைத்திருக்கின்றார், முதலீடு செய்ய வாருங்கள் என்று. இலங்கை என்ன விதத்தில் ஒரு ஆரோக்கியமான விடயம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே போர்ட் சிட்டி இருக்கின்றது. போர்ட் சிட்டியினுடைய நிலைமை எவ்வாறு, ஹம்பாந்தோட்டையினுடைய நிலைமை எவ்வாறு முடக்கப்பட்ட என்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். இங்கே வெளிப்படையாக இலங்கை முதலீடு செய்ய வருமாறு சீனாவிடம் அழைப்பு விடுவது எவ்வளவு ஒரு ஆபத்தான விடயம் என்று நம்புகிறீர்களா, அல்லது ஆரோக்கியமான விடயம் என்று பார்க்கிறேன்? சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அது ஆரோக்கியமான விடயம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்ப போர்ட் சிட்டியை அவர்கள் தென்னாசிய பிராந்தியத்தின் ஹாங்காங்காக மாற்ற போறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல இலங்கையில இருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் பெருமளவில் இல்லை. ஒரு 5% எக்ஸ்போர்ட் தான் சீனாவுக்கு இடம்பெறுகின்றது. இப்போது அதனை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் சீன முதலீட்டாளர்களை இங்கு கொண்டு வருவதன் ஊடாகத்தான் இங்குள்ள பொருட்களை அபிவிருத்தி செய்து சீனாவின் சந்தை வாய்ப்பை பெறலாம் என்று கூறப்படுகின்றது. இப்ப சீனாவிடம் இவர்கள் ஒன்றை கேட்டிருக்கிறார்கள், தங்களுக்கு இந்த பொருளாதார சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு. அதாவது சீனாவும் அதற்கு உடன்பட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால் சைனா இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஃபேருக்கு இவர்களை பரிந்துரை செய்வதாகவும், சைனா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபேர் என்ற அந்த எக்ஸிபிஷனுக்கு இவர்களை பரிந்துரை செய்வதாகவும், சைனா சவுத் ஏசியா எக்ஸ்ப்ளோரேஷன் என்ற அந்த அமைப்புக்கு பரிந்துரை செய்வதாகவும், இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் என்ற சிஸ்டத்தில் இலங்கையை சேர்ப்பதாக என்று பல விடயங்களை சீனாவும் இவர்கள் இலங்கைக்கு கூறியிருக்கின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலிருந்து சீனாவுக்கு அல்லது வெவ்வேறு நாடுகளுக்கான ஏற்றுமதியை விருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தற்போதைய இலங்கையின் தொழில்நுட்ப விருத்தி அதற்கு போதாது. அப்ப அவர்களுக்கு பிஷரிஸாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு துறைகளாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு சீனாவின் தொழில்நுட்பமும் முதலீடுகளும் தேவை. சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. என்று சொன்னால் அவர்கள் ஒரு தேசமாக இருக்கிறார்கள். அவர் தேசமாக இருக்கும் போது அவர்கள் எந்த சட்டத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும், அவர்களால் அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்த முடியும். அப்ப சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் இது ஒரு நன்மையானதாகத்தான் இருக்கும். தமிழர் தேசத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழர் தேசத்திலும் நாங்கள் இப்படியே நெடுக எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லாமல் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்க முடியாது. அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் இந்த பேலன்ஸ் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றான் பிரச்சனை. இப்ப நான் கூறினேன், மிலிந்த மொரகடவின் பாத் ஃபைண்டர் 2015 2 ப்ராஜெக்டை ஓபன் பண்ண. ஒன்று இந்தோ லங்கா இனிஷியேட்டிவ், 2வது சைனா ஸ்ரீலங்கா கோஆபரேஷன் ஸ்டடீஸ் சென்டர். பாருங்கப்பா எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு நாட்டோடு. அந்த அப்ரோச் எங்கள்கிட்ட இல்ல. இப்ப கிழக்கில் அபிவிருத்தி செய்து இப்ப தெற்கிழங்கையில் எவ்வாறு நிறுவனங்கள் இருக்கின்றது போல் வடக்கு கிழக்கில் ஏன் அவ்வாறு அபிவிருத்தி செய்வதற்கு இவர்கள் முன்வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் பாருங்கள், கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உரையாடி இருக்கின்றோம். நீங்கள் படித்து முடித்து பின்பு ஒன்று தெற்கிழங்கைக்கு போக வேண்டும் அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர வேண்டும். இந்த நிலைமைகளை மாற்றுவதாக இருந்தால் பெரிய பிசினஸ் பார்க், இண்டஸ்ட்ரியல் பார்க் மாதிரி நிறுவனங்களை உருவாக்குவதற்கு இவர்கள் முதலீடு செய்ய வேண்டும். அந்த நிலைமை தொடர்பாக ஏதாவது மாற்றம் காண்கிறீர்களா, அல்லது தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய பகுதிகளை வளர்ச்சி அடையாமல் கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் வைத்திருக்க போகிறார்களா? அதுக்கு இந்தியா தான் காரணம். இந்தியா அதை கையகப்படுத்தி வைத்திருக்கின்றது. வேறு நாடுகள் அங்கு முதலீடு செய்வதையும் இந்தியா தடுத்து கொண்டிருக்கின்றது. இப்ப சீனா தூதுவர் வந்தாலுமோ யாரு அங்குள்ள மக்களை வைத்து அங்குள்ளவர்களுக்கு இந்தியா வடக்கு கிழக்கில் இந்தியா பலமாக ஊடுருவி இருக்கின்றது. பலமாக இருப்பது மட்டுமல்லாது அந்த பலமான ஊடுருவலின் ஊடாக அதிகாரிகள் மட்டத்தில் கூட, அதிகாரிகள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வடக்கு கிழக்கில் இருக்கிற அதிகாரிகள் மட்டத்தில், உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாண ஆளுநர் கூட இந்திய ஆளுநராகத்தான் இருந்தார், செந்தில் தொண்டமான். அப்ப அந்த அதிகாரிகள் மட்டத்தில் கூட கடுமையான ஊடுருவல்கள், அதன் ஊடாக எல்லா திட்டங்களையும் அவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகத்துறையையும் அவ்வாறு வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழிற்பேட்டையை அமைக்கும் போதும் அதை என்னென்று சொல்ல, அதை கரெக்ட் அசாசினேஷன் செய்வது அல்லது அது கூடாது என்பது, அது தொடர்பாக நெகட்டிவான கொமெண்ட்களை போட்டு அதனை இல்லாமல் செய்யும் நடவடிக்கை. அண்மையில் கூட ஒருவர் கூறியிருந்தார், அவர் சுவிஸில் இருப்பவர், அவர் கூறியிருந்தார் தான் இந்து கலாச்சார அமைச்சுக்கு ஒரு விடயம் தொடர்பாக எடுத்ததாகவும், அவர் அதை தான் பிறகு கலைக்கிறேன் என்று சொன்ன பிற்பாடு டெல்லியில் இருந்து RSS காரன் தனக்கு போன் எடுக்கிறார்.
அப்ப இந்த இந்து கலாச்சார அமைச்சு அப்ப தான் திருப்பி கேட்டதாம் அவரிடம், நீங்கள் இந்து கலாச்சார அமைச்சு இலங்கையின் இந்து கலாச்சார அமைச்சாக இருக்கிறீர்களோ அல்லது இந்தியாவின் இந்து கலாச்சார அமைச்சாக வச்சிருக்கிறீர்களோ? அவ்வாறுதான் தமிழ் மக்கள் அத்தனையையும் இந்தியா தனது கொண்டோளுக்குள் வைத்திருக்கிறது. பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியா ஒன்றில் அபிவிருத்தி செய்ய வேண்டும். இந்தியா அதனை செய்ய இல்லை என்று சொன்னால் ஏனைய நாடுகளுக்கு அதனை விட்டுக் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டும் கெட்ட நிலையில் தமிழ் மக்கள் இருக்க முடியும். ஆனால் தமிழ் மக்கள் அவ்வாறான நிலைக்கு இருப்பதற்கு காரணம் நாங்கள் தான். என்று சொன்னால் நான் இப்ப கூறினேன், இந்த பாத் ஃபைண்டர் என்ற என்ஜிஓ இவ்வாறு இந்த இரண்டு நாடுகளை இப்ப பாருங்கள், ஒரு என்ஜி அவர் முதல் தூதுவராக இருந்தாலும் ஒரு என்ஜி இப்ப அவருக்கு அந்த தூதுவர் பதவியில் அவர் ஒரு என்ஜிஓவா தான் இருக்கிறார். ஆனாலும் இந்தியாவில் போய் மிக உயர் மட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கின்றார். அந்த கேள்வியை கேட்டது காரணம் என்னவென்றால், வேலையில்லா பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் வெள்ளிக்கிழமை போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதுதான் தேவை. எங்களை பொறுத்தமட்டில் வடக்கு கிழக்கில் அபிவிருத்தியை செயல்படுத்துவார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாட்டை ஒரு சுழற்சி பாதைக்கு கொண்டு போகலாம். ஆனால் அவர்கள் அதற்கு தயாரில்லை என்பதைத்தான் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் உண்மையில் என்னென்று சொன்னால் இப்ப பல்கலைக்கழகமே தடையாகத்தான் இருக்கின்றது. பல்கலைக்கழகம் இதை ஒவ்வொரு நாடுகளுடனான ஒரு இனிஷியேட்டிவை ஆரம்பிக்க வேண்டும், ஒரு என்ஜிஓ ஊடாகவாவது ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் பல்கலைக்கழகமே அரசியல் மயப்படுத்தப்பட்டு பல்கலைக்கழகமே இந்த அபிவிருத்திக்கோ அல்லது தொழிற்பேட்டைகளை அமைப்பதற்கோ தடையாக இருக்கும் போது அந்த பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்படுகின்ற மாணவர்கள் போராட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், வேலை இல்லாமை என்று சொன்னால் அந்த உயர்கல்வி இன்ஸ்டிடியூஷன் ஒரு தவறாக இருக்கலாம் அல்லது அது ஒரு கொலாப்ஸாகத்தான் பார்க்கலாம். கட்டாயம். நீங்க இப்ப ஒரு பட்டதாரியாக நீங்கள் வரப்போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அதிலிருந்து வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த பாதை அங்கே வடக்கு கிழக்கு இல்லையே. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு சொன்னா சில விட 3 வருஷம் கோர்ஸ் 4 வருஷம் பண்ணுவான், ஒரு வருஷம் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்காவே அனுப்புவான். அப்ப அவர் ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட்டுக்கு போவார். இப்ப எங்கட கம்பெனிக்கு கூட குயின் மேரியில இருந்து ஒவ்வொரு வருஷமும் 20 பிள்ளைகள் வருவார்கள் இண்டஸ்ட்ரியல் பாக்குறதுக்கு, அதை கற்றுக்கொள்ள. அது அவர்கள் பிறகு அப்ளை பண்ணுவதற்கு அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கு எல்லாம் முடியும். ஆனால் அங்கு அவ்வாறு இல்லை. அந்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் முற்றுமுழுதாக மறுசீரமைக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் எங்கள் சமூகத்திற்கு எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கியம். இது திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு காரியம் என்று நம்புகிறீர்களா? உண்மைதான். இது மிக மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டு செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் போடப்பட்டதே இதற்கான முக்கிய காரணியாக இருக்கின்றது. வேண்டும், இப்ப தமிழாக்கள் ஒன்றை செய்யலாம். நீங்கள் அமெரிக்க தூதரத்தை கேட்கலாம், சீன தூதரத்தை கேட்கலாம், துணை தூதரத்தை, சுவிட்சர்லாந்து தூதரத்தை கேட்டு அங்கு கொண்டு நிறுத்தினீர்கள் என்றால் உருப்படுறதுக்கு வழி இருக்கு. நீங்கள் நிறைய விடயங்களை இங்கே கூறியிருக்கிறீர்கள். இதே நேரம் எதிர்க்கட்சி தலைவரை இந்தியாவுடைய தூதுவர் சந்தோஷ் யா அவர்கள் சந்தித்திருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் ஜி ஜின்பிங் அவர்களுக்கும் இடையில் நல்ல சந்திப்பு என்று நீங்கள் இப்பொழுது கூறியிருந்தீர்கள். அவர்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள், நிறைய புரிந்துணர்வு வந்திருக்கின்ற என்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது என்ன காரணத்துக்காக சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தோஷ் ஜா அவர்கள் சந்தித்தார்? தேர்தலின் போது கூட இந்தியா எதிர்த்தரப்புக்கு தான் ஆதரவாக நின்றிருந்தது. நீங்கள் பாத்தீங்கன்னா சைனா டெய்லி போட்ட செய்தியின் அடிப்படையில் அவர் மாவோவின் சதுக்கத்துல போய் அனுரகுமார திசாநாயக்கா நின்ற போது அவரின் இதய துடிப்பு மிக அதிகமாக இருந்திருக்கும் என்று போட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவரும் அதே கொள்கைகளால் உருவாக்கப்பட்டு வந்தவர் என்றதை அவர்கள் கோடிட்டு இருக்கிறார்கள். அதே போல சீனாவை இலங்கையை பொறுத்தவரையில் ஒன்றை கூறுகிறார்கள். இப்ப கானாவாக இருக்கலாம், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கூட இந்த சீனாவின் எக்ஸிம் பேங்க் கடன் மறுசீரமைப்புக்கு பெருசளவில் கடன் மறுசீரமைப்புக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. ஆனால் இலங்கைக்கு முதல் முறையாக வழங்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அப்ப இலங்கையுடன் இந்த சீனா மிக அதிக நெருக்கங்களை பேணுகின்றது. இந்தியா இப்போது இலங்கைக்கு ஒரு அச்சுறுத்தலை விடுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நமால் ராஜபக்சவை கூட அவர் சந்தித்திருந்தார். நமால் ராஜபக்சவை சந்தித்திருந்தார், எதிர்கட்சி தலைவரை சந்தித்திருந்தார். அதாவது இருதரப்புகளுடன் சந்தித்திருப்பது, இப்போது மிலிந்த மொரகொடவை அங்கு அழைத்திருப்பது, அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுத்து அஜித் டோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், நிதி அமைச்சர் என்று பலர் சந்தித்திருப்பது இந்த கூட்டணிக்குள், அதாவது இலங்கையின் இந்த இரு நாடுகளையும் சமாளித்து போவது என்ற அந்த பொறிமுறை மெல்ல மெல்ல ஒரு நெருக்கடிக்குள் சென்று கொண்டிருப்பதைத்தான் காணலாம். இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக பிரச்சார மேடைகளில்
தமிழர்கள் தொடர்பாக, தமிழர்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக, முதலீடு தொடர்பாக, கைதிகள் தொடர்பாக, காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக, அரசியல் கைதிகள் தொடர்பான இந்த விடயங்கள் எல்லாம் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் கையில் எடுத்து சரியான முறையில் கையாளும் என்று இப்பொழுதெல்லாம் உறுதிமொழி வழங்கினார்கள். இப்பொழுது ஆட்சிக்கு வந்து சில மாதங்களுக்குள் அரசியல் கைதிகள் என்று யாருமே சிறையில் இல்லை, இனி காணாமலாக்கப்பட்டவர்கள் யார் என்று கூட அவர் இப்பொழுது தொப்பியை பிரட்டி விட்டது போல் தெரிகின்றது. என்ன காரணத்துக்காக இவ்வாறான ஒரு கருத்தை கூறுகிறார்? அரசியல் கைதிகள் என்று அங்கே இருப்பவர்கள் என்று ஏற்கனவே அவர்கள் அடையாளம் காட்டியிருந்தார்கள், விடுவிப்பார்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் மாறாக பேசுவதற்கு என்ன காரணம்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இது மனோ கணேசன் அது தொடர்பாக காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். என்னென்று சொன்னால் உண்மையில் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்று சொன்னால் அங்கு அரசியல் கைதிகள் இருப்பதாக முன்னைய அரசுகள் ஒத்துக்கொண்டிருந்தன. அரசியல் கைதிகளை விடுவதலை தொடர்பாக பெருமளவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. எல்லோரும் பேசியிருந்தார்கள். திடீரென்று ஒருவர் அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்வது இந்த அரசை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொய்களையும் புரட்டுகளையும் தமிழ் மக்களுக்கு கூறி வந்ததாகத்தான் கருத வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் பெருமளவில் தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசு எடுத்ததாக இல்லை. இந்த அரசில் தமிழ் பிரதேசத்தின் சார்ந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூட இதற்கான பதிலை வழங்குவதாக இல்லை. அவர்கள் எல்லாம் எழுந்தமானமாக, அதாவது ஒரு அலை வந்தது, அனுராகுமார திசாநாயக்காவின் அலை என்றதும் கண்டதை நின்றவனை எல்லாம் தூக்கி போட்டதாகத்தான் இதை பார்க்க முடிகின்றது. தவிர இது தமிழ் அரசியல் தரப்பில் ஏற்பட்ட பொலிட்டிக்கல் வேக்யூம் என்று சொல்லலாம். அரசியல் வெற்றிடத்தை அவர்கள் நிரப்பி விட்டார்கள். அந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்பியதாகத்தான் இதனை பார்க்கலாம். அப்ப இது உண்மையில் தற்போது உங்களுக்கு தெரியும், அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக்கூறி கையெழுத்து போராட்டத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் இந்த அரசு சார்ந்த அமைச்சர்கள், நான் நினைக்கிறேன் பிரதி அமைச்சர் ஒருவர் தான் கூறியவர் என்று சொன்னால், அந்த பிரதி அமைச்சரின் கருத்து அரசின் கருத்தாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அரசு அதற்கான பதிலை வழங்க வேண்டும். சில்வின் சில்வா அவர்கள் கூறியிருந்தார், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். அது தொடர்பாக ஏதாவது முயற்சி எடுக்கப்படுகிறதா? இதுவரையிலும் பலர், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பல அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக விசாரணைகள் இன்றி கூடி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை விதித்தவர்களை கூட விடுவித்திருக்கிறார்கள். அப்ப படுகொலை செய்தவர்கள், அதுவும் உண்மையில் மனித உரிமை மீறல்களாகத்தான் அதை பார்க்கலாம். மிருசுவில் படுகொலை எல்லாம் அவ்வாறு செய்தவர்களை கூட சிங்கள தேசத்தில் விடுதலை செய்திருக்கிறார்கள். ஓரிரு தினங்களுக்கு விடுதலை செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காலத்தை இழுத்தடிப்பது அல்லது அவர்களை விடுதலை செய்ய தயங்குவது என்பது இப்ப போர் நிறைவடைந்து 15 வருடங்களையும் கடந்து விட்ட நிலையிலும் இலங்கை அரசு இவ்வாறு கூறுமாக இருந்தால் அது ஒரு இனவாதமாகத்தான் பார்க்கலாமே தவிர இனவாதத்துக்கு அப்பால் இதனை எந்த விதத்திலும் வரையறைக்க முடியாது. நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது தமிழர் தரப்பை பொறுத்த மட்டில் இதுவரையில் எந்த ஒரு மாற்றத்தையும் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்தினால் காண முடியவில்லை என்று நீங்கள் கூறுவதை நான் உணர்கிறேன். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பகுதி, இராணுவத்தினர் இருந்த பகுதியை விடுவிப்பதாக இராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறுவார்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இராணுவத்தினர் வெளியேறுவதற்கு தயாரில்லாத ஒரு நிலைமை இருப்பதை சமீபத்தில் கூறியிருந்ததை நான் கேட்டிருந்தேன். அது எவ்வளவு உண்மை பொய் என்று இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் அங்கே ஆக்கப்பூர்வமாக அவர்கள் கூறிய விடயங்கள் நடைபெறுவது போல் தெரியவில்லை. இதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவர்கள் தொடர்ச்சியாக காணி அபகரிப்பு தொடர்பாக அவர் கூறியிருந்தார், வனஜீவ ராசிகளுடைய திணைக்களம் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்க கோரி பார்த்தீர்கள் என்றால், முன்னர் துரைராஜா ரவிகரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கவில்லை. இப்பொழுது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் தொடர்ச்சியாக அவர் பதவியேற்ற நாளிலிருந்து ஏதோ ஒரு விடயத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார். காணிகளை விடுவிப்பதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது? துரைராஜா ரவிகரன் அவர்களுக்கு வழிவகுக்குமா? அவர் நல்ல விடயத்தை செய்கிறார். உண்மையில் அனுரகுமார திசாநாயக்க அரசு வந்த பிற்பாடும் காணி அபகரிப்பு, உதாரணமாக திருவோணமலையில் குச்சவெளி பகுதியில் வன ஜீவராசிகள் திணைக்களம் காணியை அபகரித்திருக்கின்றது. அப்போ பழைய அரசுகளை போலத்தான் இந்த அரசிலும் அது தொடர்கின்றது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த அரசு சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாரும் அது தொடர்பாக வாய் திறக்கவில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரவிகரனை பொறுத்தவரையிலும் எத்தனை காலத்துக்கு நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதனைத்தான் முன்னைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செய்தார்கள். பல தூதரகங்கள் இருக்கின்றன, பல அனைத்துலக அமைப்புகள் இருக்கின்றன, பல நாடுகளை அவர் இது தொடர்பாக அணுகலாம். இது தொடர்பாக அவ்வாறு அணுகுவதற்கு அவருக்கு ஏதாவது தடையாக இருக்குமாக இருந்தால் அதனை அவர் வெளியில் பகிரங்கமாக கூறலாம். அப்ப தொடர்ச்சியாக இலங்கை நாடாளுமன்றத்தில் இதனை கூறுவதால் எதுவும் ஆகிவிடப் போவதில்லை என்பதை நாங்கள் காலங்காலமாக உணர்ந்ததுண்டு.
அதனால்தான் பழைய முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் பாத்துக்கணும் சொன்னால் கஜேந்திரன் செல்வராஜாவா இருக்கலாம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், ஸ்ரீதரனாக இருக்கலாம், பலரும் இவ்வாறுதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்ப புள்ளி விவரங்களுடன் நீங்கள் பேசுவது ஒரு புறம் இருக்கலாம், அதற்கான நடவடிக்கை எடுங்கள். நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் போது நீங்களும் பேர்ந்து இந்தியா சீனா என்ற பாகுபாட்டை பார்க்காது எல்லா நாடுகளையும் அணுகி என்றால் தான் இலங்கைக்கு ஒரு அழுத்தம் வரும். நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதால் ஒரு அழுத்தம் கிடைக்கப் போவதில்லை. அதை இந்த சரி ரவிகரனுக்கு அதற்குரிய உதவிகள் தேவை என்று சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களை இந்த அமைப்புகள் என்று இருக்கிறார்கள், அவர்களும் தேசியம் தொடர்பாகத்தான் இருக்கிறார்கள், தேசியம் விடுதலை தமிழீழம் காணப்போற என்ற கொள்கைகளுடன் இருக்கிறார்கள். அவர்கள் இதுக்காவது ஏதாவது செய்ய அவர்களை கேட்கலாம். நீங்கள் ரவிகரன் தொடர்பாக கூறும்பொழுது கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய செயல் வடிவத்தில் ஒன்றுமே இருக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் துரைராஜா ரவிகரனை பொறுத்தமட்டில் கடந்த காலங்களில் சில விடயங்களை அவர் செய்திருந்தாலும் நீங்கள் கூறுவது போல் செயல் வடிவத்தில் அதை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நீங்கள் இவ்வாறு கூறுகின்ற நேரத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் எவ்வளவு பாடம் கற்றிருக்கிறார்கள்? முடிந்த தேர்தலினூடாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள், அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சி, இவை எல்லாவற்றையும் வைத்து எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறார்கள்? தமிழ் மக்களுடைய வருங்கால தொடர்பாக எந்த ஒரு முயற்சியிலும் இதுவரையில் எடுக்கவில்லை. இவர்கள் அதை எடுக்காவிட்டால் தங்களுடைய பதவிகளுக்கு தங்களுடைய ஆசனங்களுக்கு ஒரு ஆபத்து விளைவிக்கும் என்று எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறார்கள், அல்லது தொடர்ந்தும் ஏமாத்தி கொண்டிருக்கலாம் என்று நம்புகிறார்களா? பெருசாக ஒன்றுமில்லை. தோல்வியை தழுவினார்கள். தாங்கள் ஏன் தோல்வியை தழுவினர் என்று கூட பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் தெரியவில்லை. தாங்கள் ஏன் தோல்வியை தழுவினார்கள் என்று கூட. உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரையில் திடீரென்று போய் ஸ்ரீதரனுடன் இணைந்திருக்கிறார். அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்று சொன்னால் இப்ப நாங்கள் ஸ்ரீதரனுடன் இணைந்தால் தமிழரசு கட்சியுடன் இணைந்தால் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று யார் கூறினது? தமிழ் மக்களிடம் போங்கள் என்றுதானே கூறினோம். தமிழ் மக்கள் இப்ப அந்த ஏனைய உங்களை தோற்கடித்தவரை பாருங்கள், யாரால் நீங்கள் தோற்றீர்கள் என்று பாருங்கள். அவர்கள் என்ன எவ்வாறு வென்றார்கள்? மக்களிடம் தான் வென்றார்கள். இப்ப நீங்கள் கூறிய ரவிகரனாக இருக்கலாம், சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், எவ்வாறு வென்றார்கள்? அதைத்தான் நாங்கள் கூறணுமே தவிர ஓடிப்போய் ஸ்ரீதரனுடன் இணைவது நல்லது, இணைவது உண்மையில் நல்லது, எல்லோரும் இணைந்து இயங்குவது நல்லது, ஒற்றுமை. ஆனால் இணைந்த பிற்பாடு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது, இணைந்த பிற்பாடு என்ன அறிக்கைகள் விடுவதும் அல்லது இணைந்து விட்டோம் என்று சொல்வதாலும் எந்தவித பிரயோசனமும் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். இலங்கை நாடாளுமன்றத்துக்கு அப்பால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். உங்களால் செய்ய முடியாது என்று சொன்னால் மக்களும் அந்த நம்பிக்கையை உங்கள் மீதான அந்த அவநம்பிக்கை, அதாவது உங்கள் மீதான தவறான நம்பிக்கையை களைந்து அவர்கள் ஏதாவது ஒரு வழியில் அடுத்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் தயாராகலாம். இப்ப சற்று முன்னதாக நான் உங்களோடு பட்டதாரிகளுடைய யாழ்ப்பாணத்தில் போராட்டம் தொடர்பாக கூறினேன். இதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர் கூட மாணவர்களுடைய கல்வி வறுமை தடையாக இருக்கக்கூடாது என்ற விதத்தில் அவர் கருத்தை கூறியிருக்கின்றார். அவருடைய கருத்தை கேட்டதும் நான் நினைக்கின்றேன், அங்கே என்னென்ன வழிகளில் வடக்கு கிழக்கில் இருப்பவர்களுக்கு முன்னேற முடியாமல் தடைகளை போட முடியுமோ அவற்றை அவர்கள் செய்வதை அவர் உணர்வதனுடைய வெளிப்பாடாக நான் அதை பார்க்கின்றேன். அது பார்ப்பதில் தவறு இருக்கிறதா? இல்லை, உண்மைதான். அதாவது என்னென்று சொன்னால் வறுமை என்றது எவ்வாறு வருகிறது என்று சொன்னால் தொழில், அதாவது தொழில் முயற்சி தான் அது முக்கியம். ஒரு நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும். அந்த அந்த நாட்டில் இருப்பவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும். அந்த பிரதேசம் இப்ப வடக்கு கிழக்கு என்று சொன்னால் அந்த மக்களுக்கு உரிய வருமானம் போய் சேர வேண்டும். ஆனால் இப்ப நீங்கள் பாத்தீங்க, மீன்பிடித்துறையை இப்போ எடுத்தால் கூட கிட்டத்தட்ட 2,50,000 பேர். அந்த மக்களின் வாழ்க்கை தரம் மிகவும் மிக மிக ஒரு பரிதாபமானதாகத்தான் இருக்கிறது. யாரும் அது தொடர்பாக காத்திரமான நடவடிக்கைகள் இன்று வரையிலும் எடுக்கப்படவில்லை. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை ஏன் இவ்வளவு நிலக்கி இருக்கின்றது என்று சொன்னால், உதாரணமாக முட்டையை இறக்குமதி செய்ய வேண்டும், அரிசி இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்தின் நவீன விவசாயத்துக்கு ஏற்பவாறு எங்களை நாங்கள் புனரமைத்துக் கொள்ளவில்லை. அதை எவ்வாறு புனரமைக்கலாம் அல்லது எவ்வாறு நவீனமயப்படுத்தலாம்? அது அந்த நவீனத்துவத்தில் இருக்கின்ற நாடுகளுடனான உறவுகள். நீங்கள் எவ்வாறு அந்த நாடுகளுடனான எத்தனை உறவுகளை நீங்கள் கட்டியமைத்தீர்கள்? ஒன்றும் இல்லை. அப்ப இந்த நிலையில் அந்த மக்களின் வாழ்வாதாரம் என்பது, அண்மையில் கூட நீங்கள் ஒரு
காணொலியை பார்த்திருக்கலாம். ஒரு சிறுவன் கூறி இருக்கின்றார், கேப்பாப்புலவில மக்கள், அதாவது அந்த ராணுவ முகாம் அங்கு இருக்கின்றது, அந்த முகாமுக்கு பக்கத்தில் எனது பள்ளிக்கூடம் இருக்கின்றது, ஆனால் அதுக்கு நான் போக முடியவில்லை, நான் தூர போக வேண்டும், தன்னால் இயலாது என்று அவன் கூற, அதாவது தான் ஏன் பாடசாலை போகவில்லை என்பதற்கு அவன் தெளிவாக விளக்கத்தை கொடுத்திருந்தான். தனது அம்மா தினமும் அந்த போராட்டத்துக்கு போவதால் கூட தங்களை பள்ளிக்கூடம் செல்வதற்கு தயார்படுத்த கூட அவரால் முடியவில்லை என்று கூறியிருந்தார். அப்ப இவ்வாறு அடிப்படை பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த அடிப்படை பிரச்சனைகளில் இந்த ஊடாகத்தான் உங்கள் அரசியலை வளர்த்துக் கொள்ள சொல்லி இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் பல தடவைகள் கூறியிருக்கிறோம். அந்த அடிப்படை பிரச்சனையில் ஈடுபட்டவர்கள் தான் பலர் முன்னைய அரசியல்வாதிகளை தோற்கடித்தும் இருக்கிறார்கள். அப்படி பாடம் கற்றுக் கொடுத்தால் தான் நான் நினைக்கிறேன் இவர்கள் திருந்துவார்கள் அல்லது ஒதுங்குவார்கள். அதை அவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இனி மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கை பொறுப்பு கூறலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? இலங்கை வாஷிங்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஒன்றைக்கு ஆண்டு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் ஊழலை தற்போதைய புதிய அரசை பொறுத்தவரையில் ஊழலை ஒழிக்கின்றோம், பொருளாதாரத்தை வளர்க்கின்றோம், நாட்டை கட்டியெழுப்புகிறோம் என்று பலவற்றை கூறினாலும் முன்னைய அரசுகள் இருந்த போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை நிராகரித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. அதாவது அதை இந்த அரசு முன்னெடுக்காது. இப்ப நாங்கள் இதற்கு முதலும் பேசியது போல தமிழ் மக்கள் தொடர்பாக எந்த ஒரு நன்மையான விடயத்துக்கும் இந்த அரசு ஒத்துழைக்க போவதில்லை. இந்த அரசு மீதான ஒரு அலையின் காரணமாக தமிழர் தரப்பில் இருந்து 3 பேர் அதுக்குள் நுழைந்திருக்கிறார்களே தவிர அவர்களால் கூட தற்போதைய நிலையில் இந்த தமிழ் மக்களுக்கு எதையும் கொண்டு வர முடியாது என்பது தெளிவாக இருக்கின்றது. சரி, மனித உரிமைகள் ஆணைக்குழு, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இதனை கூறிவிட்டது. அடுத்தது என்ன ஆக்ஷன் என்றது மிக முக்கியமானது. சரி, இந்த அரசு செய்ய போவதில்லை என்றால் அந்த அவ்வளவு பேரின் காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சனை, கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனை என்று பெருமளவில் இருக்கின்றன. இதற்கான நீதி எவ்வாறு கிடைக்கப் போகிறது, அல்லது இதற்கான நீதியை தமிழர் தரப்பு எவ்வாறு அணுகப் போகிறது, அல்லது எவ்வாறு நடைமுறைப்படுத்த இலங்கை அரசு செய்யாது என்று சொன்னால், புதிய அரசும் செய்யாது என்று சொன்னால், அந்த புதிய அரசுக்கு அப்பால் என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறோம் என்பதை நாங்கள் தான் இனி திட்டமிட வேண்டும். UN மனித உரிமைகள் அமர்வு நடைபெறும் பொழுது, கடந்த அமர்விலும் கூட எடுத்த முடிவு உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய நிலைப்பாடு அவ்வாறு இருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், உலக பரப்பில் நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இலங்கை தீவு தொடர்பாக, பொறுப்பு கூறுதல் தொடர்பாக, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக, இனப்படுகொலை தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இப்பொழுது இருக்கின்ற? அவர்கள் அதை தங்கள் அரசுகளின் நலனுக்குத்தான் பயன்படுத்துவார்கள். தற்போதைய அரசு சீனா பக்கம் அதிக அளவு சார்ந்தாலோ அல்லது இந்தியா பக்கம் சார்ந்தாலோ அமெரிக்காவுக்கு எதிராக நின்றாலோ தான் அதனை தூக்குவார்கள். அவ்வாறு அவர்கள் அதனை தூக்கும் போது இங்குள்ள தமிழ் அமைப்புகளும் தாங்கள் அதனை செய்ததாக மார்தட்டிக் கொள்வார்கள். அவர்கள் அதனை கிடப்பில் போடும் போது இவர்களும் அதனை தாங்கள் கண்டும் காணாதது போல அவர்கள் அதனை விட்டுவிட்டு வேறு எங்கேயாவது சென்று விடுவார்கள். பொங்கலை பொங்குவதோ அல்லது வேறு நிகழ்வுகளை நடத்துவதோ அவ்வாறு சென்று விடுவார்கள். அவ்வாறு காலம் உருண்டோடிவிடும். இப்ப உதாரணமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப காணாமல் போனவர் அமைப்புகளின் பெற்றோர்களே பெருமளவில் இறந்து கொண்டுதான் வருகிறார்கள். இந்த பிரச்சனை ஒரு நீத்து போக செய்த பிரச்சனையாகத்தான் மாற்றமடையுமே தவிர இதை இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இதனை தீர்க்கும் என்றோ அல்லது மேற்குலக நாடுகள் எங்களின் ஒரு ராஜதந்திர அணுகுமுறையை நாங்கள் மேற்கொள்ளாமல் இந்த நாடுகள் எங்களுக்காக உதவும் என்றோ நாங்கள் எதிர்பார்ப்பது மிக மிக ஒரு முட்டாள்தனம் என்பது மட்டுமல்லாது, நாங்கள் மக்களையும் ஏதோ ஒரு தவறான வழியில் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்றதுதான் உண்மை. இப்ப அங்குள்ள மக்கள் கூட இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவையோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையையோ நம்புவதாக இல்லை. அது தெளிவாக தெரியும். என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் ஐக்கிய நாடுகள் சபை எவ்வாறு நடந்து கொண்டது, ICC எவ்வாறு நடந்து கொண்டது, மேற்குலக நாடுகள் எவ்வாறு நடந்து கொண்டது என்பதை தொடர்பாக தெளிவாக தெரியும். அதே போலதான் மேற்குலக ஊடகங்களும் எவ்வாறு நடந்து கொண்டது என்பது தொடர்பாக. ஆனால்
அதை சில நாடுகள் பயன்படுத்தியும் இருக்கின்றன. ஆனால் அதற்கான அப்ரோச் தேவை. நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக கூறும்பொழுது இப்போ நீங்கள் வெளிநாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் தொடர்பாக கூறினீர்கள். எவ்வளவு தூரம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கின்றது இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற அமைப்புகள்? சமீபத்தில் நான் மனித உரிமைகள் தொடர்பாக பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரை பேரெழுச்சி இயக்கத்தின் இணைத்தலைவர்களில் ஒருவரான சீலன் சிவயோகநாதன் அவர்கள் அயர்லாந்துக்கு சென்றிருந்தார் ஒரு மனித உரிமைகள் கூட்டம் தொடர்பாக. அங்கே சென்ற பொழுது என்னுடன் அவர் உரையாடும் பொழுது கூறியிருந்தார், ஒரு வியப்பான விடயம் என்னவென்றால் அங்கே பல நாடுகளிலிருந்து மனித உரிமைகள் தொடர்பாக பேச வந்திருந்தார்கள், உரையாட வந்திருந்தார்கள். ஒரு பயிற்சி பட்டடை போல் அங்கே எங்களுடைய பிரச்சனையே அதிகமானவர்களுக்கு தெரியாத மாதிரியான ஒரு நிலைமை இருந்ததை தான் ஆச்சரியமாக அதை கேட்டேன் என்று கூறியிருந்தார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் நிறைய அமைப்புகள் இருக்கின்றது. இந்த அமைப்புகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக சர்வதேச நாடுகளுக்கு, சர்வதேச நாடுகள் இருக்கின்ற தூதுவரகங்களுக்கு இந்த விடயங்களை எடுத்து கூறுவதற்கு எவ்வளவு பங்களிக்கிறார்கள், அல்லது வெறுமனவே ஒரு லெட்டர் பேட் அமைப்பாகவே இருக்கின்றார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பெருமளவில் அவர்கள் தங்கள் அந்தந்த நாடுகளில் நடவடிக்கை என்று சொல்ல முடியாது, ஒரு போராட்டம் மாதிரி செய்கிறார்கள், அல்லது அறிக்கைகளை எழுதி தமிழ் பத்திரிகைகளுக்கு அனுப்பி விடுவார்கள். அவர்கள் சில சமயங்களில் அவர்கள் யோசிக்கலாம், இந்த அறிக்கைகளை எல்லா தூதரகங்களும் தமிழ் பத்திரிகைகளை படித்து புரிந்து கொண்டு எங்களுக்காக பணியாற்றுவார்கள் என்று நினைக்கிறார்களோ தெரியாது. ஒவ்வொரு நாடுகளையும் போய் அவர்கள் சந்திப்பதாக கூட இல்லை. உதாரணமா நீங்க பாத்தீங்க, ஒரு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு யூலி சங் அதாவது அமெரிக்க தூதுவர் ஒவ்வொரு தூதரகத்துக்கும் முன்கதவால் சென்றால் இலங்கை அரசுக்கு தெரியும் என்பதால் பின்கதவால் சென்று அவர்களை சந்தித்து ஆதரவை திரட்டியிருந்தார். அவ்வாறு ஆதரவை திரட்டித்தான் அவர்கள் அதை நிறைவேற்றியிருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய வல்லரசு ஒவ்வொரு தூதரகங்களுக்கும் சென்று கதவை தட்டி, முன்னால் சென்றால் தெரியும் என்றால் பின்பக்கத்தால் சென்று அவர்களை அதற்கு ஆதரவை திரட்டியிருக்கிறார்கள். இந்த அமைப்புகள் எத்தனை தூதரகங்களுக்கு சென்றிருக்கிறார்கள்? சரி, இந்த மீன்பிடி பிரச்சனை கூட இங்க இந்திய தூதரகம் இருக்கிறாரு இந்த பிரித்தானியாவில். ஏதாவது ஒரு அமைப்பு போய் அந்த தூதரகத்தில் இது தொடர்பாக பேசியதாக நீங்கள் எடுத்து காட்டுங்கள் பார்க்கலாம். அந்த மக்களின் அன்றாட பிரச்சனைக்கே இந்த அமைப்புகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்ப ஒரு அன்றாட அந்த மக்களோட வாழ்வாதார பிரச்சனைக்கு உதவாத அமைப்புகள் இவ்வாறு இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் போய் எல்லா நாடுகளையும் தேடி பிடித்து எல்லா தூதரகங்களோடும் கதைத்து செய்வார்கள் என்று நாங்கள் இதுக்கெல்லாம் இனி புதிதாக இப்ப இந்த தாயகத்தில எவ்வாறு ஒரு மெல்ல ஒரு மாற்றம் வருகிறதோ அவ்வாறு ஒரு மாற்றம் அவ்வளத்தையும் உலுப்பி கொட்டிவிட்டு புதிதாக ஏதாவது ஒன்றை சிந்தித்தால் சரியே தவிர, உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நாங்கள் முதல் கருத்து போல மிலிந்த மொரகொடவின் பாத் ஃபைண்டர் போன்ற ஒரு அமைப்பே போதுமானது இந்த நாடுகளுடன் டீலிங்கை போடுவதற்கு, ஆனால் அல்லது இந்த நாடுகளுடன் கதைப்பதற்கு. ஆனால் நாடுகளுடன் கதைப்பதென்னும் சொல்லும் போது நான் கூறுவது தனிய மேற்குலக நாடுகள் இல்லை, உலகத்திலே 194 நாடுகள் இருக்கின்றன. அவ்வளவு நாடுகளையும் சந்திக்கிற ஒரு வல்லமை இருக்குமாக இருந்தால் தான் அதற்கு பிற்பாடு நாங்கள் அந்த அமைப்புகள் தொடர்பாக பேச முடியும். தனியொரு அமைப்பால் ஒன்றுமே செய்ய முடியாது, தனியொரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றுமே செய்ய முடியாது, தனி கட்சியினால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற விடயங்களை நாங்கள் அடிக்கடி பேசியிருக்கின்றோம். இந்த நிலைமைகளை இப்பொழுது புரிந்திருக்கிறார்களா, அல்லது இன்னும் தொடர்ந்து தனித்தனியாகத்தான் நாங்கள் செயல்படுவோம் என்று? இலங்கை தீவில் ஒரு சிறிய மாற்றம், அதாவது தமிழர் தாயகத்தில் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் பேசினாலும் நீங்கள் கூறினீர்கள் அங்கே எந்த ஒன்றுமே இல்லை, கண்துடைப்பாகத்தான் அதை இருப்பதாக, ஒரு திட்டம் இல்லை, ஒரு வழிவரவில்லை, அதை எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்ல போன்றோம் என்று ஒன்றுமே இல்லாத நிலையில் அமைப்புகளும் எவ்வாறு செயல்பட்டால் எங்கிருந்து இந்த மாற்றம் பெறப்போகிறது? ஏமாற்றுகிறார்கள், அதுதான் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்த பிற்பாடும் கூட ஒரு துணிச்சலாக புதிசாக ஒன்றை கட்டி அமைத்து மக்களை வழி நடத்துவதற்கு யாருக்கும் துணிச்சலற்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். உதாரணமாக அண்மையில் கூட ஒருவர் ஒரு கூட்டம் ஒன்றுக்கு வந்திருந்த போது கூறினார், பிரித்தானியாவில் புதிதாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு வர போது தாங்கள் அதற்கு ஆதரவு வழங்கியதாகவும் அப்போது தங்களுக்கு கூறப்பட்டது அவர் வந்தால் இலங்கை அரசு மீதான தடைகள் கொண்டு வரப்படும் என்று. ஆனால் அதன் பிற்பாடு தொலைபேசி எடுத்தாலும் எடுக்கிறார்கள் இல்லையா? அதற்காக வேலை செய்தவர்கள் யார் என்று எல்லோருக்கும் தெரியும், எந்த கட்சியினர் வேலை செய்தார்கள் எவ்வாறு என்று. இப்ப என்னன்னு சொன்னால் உண்மையில் அதை அவ்வாறு அவர்கள் கூறியிருக்க தேவையில்லை. என்னன்னா அவாவால் முடியாது என்று தெரியும், அவாவால் முடியாது. உண்மையில் ஏன் அப்படி ஏமாற்றுவான்? ஒரு நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேவை என்று சொன்னால் காணும், அவ்வளவும் காணும். அவரால் முடிந்ததை அவர் செய்யட்டும். ஆனால் இந்த அமைப்புகள்
அதற்கு அப்பால் கடந்து சிந்திக்க வேண்டும். வெவ்வேறு நாடுகளுடன் தொடர்புகளை மேற்கொள்ள அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்காமல் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் மக்களை ஏமாற்றுகிறீர்கள். அப்ப அவர் மிகவும் மனமுடைஞ்ச நிலையில தான் சொன்னார். இப்படி சொல்லித்தான் தாங்கள் அதற்கு ஆதரவாக எவ்வளவோ வேலைகள் செய்ததாகவும், ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று கூறினார். என்றால் அதை பார்க்கும்போது எனக்கு பார்த்தால் மீண்டும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணரக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் கூற முடியாது. நன்றி அரசோர்களே. நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு விழிப்புணர்வை எங்களுடைய மக்கள் மத்தியில் வெளிப்படுத்த வேண்டும். இந்த நிலைமைகளை வெளிப்படுத்தினால்தான் எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து ஒரு மாற்றம் வரும். அந்த நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள், இலங்கை தீவில் நாடாளுமன்றத்தில் அது நல்ல மாற்றமோ இல்லையோ அந்த மாற்றம் வந்ததும் அவர்களுக்கு ஒரு மரண அடியை கொடுத்திருக்கின்றது. அந்த மாற்றத்தை புலம்பெயர்ந்த நாடுகளிலும் எங்களுடைய உறவுகள் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.